வாழ்வோம் வழி. உலக பார்வையில நீங்க வாழ்ந்துட்டே இருப்பீங்க. ஆனா உங்க லைனும் கரெக்டா போயிட்டே இருக்கும். யாருக்கும் உங்களை அடையாளம் கண்டு கொள்ளவே முடியாது. கண்டுபிடிக்கவே முடியாது. புரியுதா? இப்படிதான் நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க. வெளியே புரியுது. பட் அந்த ஆற்றல் வந்த பிறகுதான் தனித்து வாழும். இந்த ஆற்றல் கிடைக்கலைன்னா நம்ம கூட்டத்தோடு தான். நம்ம பசிக்குங்கிற போது வீட்டுக்காரி சாப்பாடு ரெடி பண்ணி வந்து இன்னைக்கு கிளாஸ் இருக்குது, சமைக்க எல்லாம் முடியாது, லேட் ஆகும், நேற்றே பண்ணி நீங்க பண்ணி வச்சிருவாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கும். அப்ப அந்த நேரம் வந்து எப்படி சாப்பிடுவோம்? பட் நமக்காக என்ன பண்றாங்க? பண்றதுக்கு ஆள் வேணும் இல்ல. ஆனா நான் கூட்டு குடும்பம்ங்கிறது அதுதான். உங்க தேவைகளை சரி பண்ணுவதற்கும் உதவுவதற்கும் கொஞ்சம் மனம் விட்டு அன்பா பேசுறதுக்கும் ஆள் இருந்தா ஒரு பயம் இல்லாத நோயில்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது இல்லையா? இப்ப உங்களுக்கு எல்லாமே உங்களால ஆக முடியும் பண்ண முடியும்னு சொன்னா இப்போ ஔவையாருக்கு வந்து சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணாங்க. அந்த அம்மா ஒரு இடத்துலயே உட்கார்ந்து இருக்கு பச்ச வச்சு கொதிக்க வச்சு எல்லாம் தின்னது இல்லை. வரும்போது அப்படியே வருது. எந்த மரத்தை பார்த்தாலும் எது ஆசையா அதை கேட்டு கிடைக்கும். ஒரு நாம பழத்தை பார்த்துட்டு ஆசை தீர்க்கிறதுக்கு கல் எடுத்து எரிய முடியாது, மரத்துல ஏற முடியாது. அப்படியே நாவப்பழத்தை பார்த்து பழம் சாப்பிட்டா நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா அதுல ஒரு பையன் நிக்கிறான் மரத்துக்கு மேல. இப்ப அவன் கேட்கிறான், பாட்டி என்ன பழம் வேணுமா? கதை இல்ல, இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள் பதிவு. இந்த அம்மா ஆசைப்படுறது முருகன் தான். அதான் அங்க முருகன் முதலே நிக்கல. அவனும் பழத்தை உருட்டு போனதுக்கு வரல. நல்ல சிந்திக்கணும். அவையினுடைய நிலைமையை, வேண்டுதலை, அவருடைய தேவையை சரி செய்ய முருகனும். பசி நேரத்துல 2 பழம் சாப்பிடலாமே சரி நாவப்பழ மரத்தை பாக்குற பொழுது யாருமே இல்ல, வெறும் மரம் தான். மரத்தை பாக்குறாங்க. இப்ப பார்த்தா அந்த மரத்துக்குள்ள கிளைக்கு மேல ஒருத்தர் நிற்கிறான். சின்ன பையன். என்ன பாட்டி பழம் வேணுமா? அப்பதான் பார்த்தோம் பையன் நிற்கிறான். ஆமா பழம் வேணும். சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணும்? அதையும் பாருங்க, யானை கருத்து. அதான் யானைவான்ங்கிறது. வெட்டியா பேசிட்டு போகல இல்லையா? நீ கூலி பாத்துட்டியா, கூலி டிக்கெட் வாங்கிட்டியான்னு கேட்கல இல்லையா? அது என்ன கேட்கறான்? அங்க யானத்தை உனக்குறான். உனக்கு என்ன வேணும்? சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம்? இந்த அம்மா ஒரு நிமிஷம் அப்படியே. ஏன்னா அங்க வந்து நிக்கிறது சாதாரண ஆள் அல்ல, ஆடு மேய்க்கிறவன் இல்ல, இடைச்சாதி பையன் அல்ல. வந்தது யாரு? யானை குரு. அப்ப அதுக்கு அவர் ஒரு முத்திரை வைக்கிறார். பூவா. அப்பதான் அவைக்கு நமக்கு உதவுறதுக்கு தெய்வங்கள் வருது. கண்ணீர் வடிக்கிறா. அப்பதான் கேக்குறா, எப்படிப்பா பழத்துல சுட்ட பழம் சுடாத பழம் எல்லாம் இருக்குதா? ஆமா, நான் ஒதுக்கி விடுறேன், எடுத்து சாப்பிடுங்க. அப்படியே அசைச்சான். பழம் கொத்து கொத்து கொத்துன்னு கீழே விழுந்தது. மண் தரை. அந்த அம்மா புரிஞ்சு அந்த பழத்தை எடுத்தது. பழத்துல எல்லாம் பழுத்த பழம், அதுல எல்லாம் மண்ணு ஒட்டிரு. உடனே கையில வச்சு பூன்னு அந்த மண்ணை ஊதி தள்ளி விட்டு சாப்பிட போகும்போது பாட்டின்னா, ஏன் பாட்டி சுட்டுச்சா பழம்? ஏன்னா ஊதுறாள் பூன்னு. அப்பதான் நினைத்தா, அப்பா முருகா, எனக்கு பழம் கொட்டுறதுக்குனே வந்தியா பணி செய்ய? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு இடத்திலும் உங்களுக்காக தயாராக இருக்கிறது இயற்கை. ஆனா நம்ம இயற்கையை ஒதுக்கி விட்டு செயற்கைக்காக போறோம். செயற்கைக்காக போறோம். நீங்க நல்லா பாருங்க, ஞானத்தில் வாழ்ந்த அத்தனை பேர்களுக்கும் இயற்கை உதவி கொண்டே இருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு கதை இல்ல, ஒரு நிகழ்வு அதை கூட சொல்லியிருப்பேன். ஒரு ஞானியார் கட்டளையில் இருந்தார். பீர் முகமது சாஹிப் ஒலியுல்லான்னு பேர். அவர் வந்து பள்ளிவாசல்ல போய் தொழுதே கிடையாது, ஜமாத்துக்கு போறது கிடையாது, வீட்டுல பாத்தியா ஓதுறது எல்லாம் கிடையாது, ஊர்காரங்களை கூப்பிட்டு பண்றது இல்ல. அதனால ஊர்காரங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவரை நம்ம மதத்துல ஒரு ஒட்டுதல் இல்ல, இவங்க நம்ம கூட்டத்துக்குள்ள வரமாட்டேங்கிறாரு. அவர் வீட்டுல வந்து நெசவு பண்ணுவார். நெசவு பண்ணு அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, மேயறது சாப்பிடுறது படுத்து தூக்குறது.
அவருக்கு அம்மா உண்டு. 2 பேர் தான் வீட்டுல. தாயும் மகனும். இப்போ ஊர்க்காரங்க எல்லாம் இவர்கிட்ட நேர்ல போய் சொல்றதுக்கு பயம். ஏன்னா யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டார். அவர் நம்மள்ட்ட வந்தாதானே நம்ம சொல்ல முடியும். அவர் யார்கிட்டயும் வர்றது இல்ல. அப்ப நம்ம மதத்துக்கு மேல அவன் நம்பிக்கையே இல்ல. மதத்தை நம்ப மாட்டேங்கிறான். இவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஊரை விட்டு தள்ளி வைக்கணும் அல்லது விளக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அப்ப இத போய் ஒருத்தர் சொல்லுவான்னு சொல்லி ஒரு பெரியவர் அவர்கிட்ட போய் சொல்றாங்க ஸ்ரீலங்கா. இப்படி எங்க ஊர்ல ஒருவர் இருந்தாரு, நெசவு பண்ணிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை ஜிம்மாக்காக்கு வரலாமே. தொழுகைக்கு வரதே இல்ல. மின்னத்தெல்லாம் பேசுறதே இல்ல. சலாம் சொல்றது இல்ல. என்ன ஒரே இதா சொன்னார். அவருக்கு கோவம் வந்துச்சு. இஸ்லாம்ல இருந்துட்டு அந்த மாதிரி ஜமாத்ல வரலன்னா அவன் சரியே இல்லையே. நான் வந்து சொல்றேன். அவர் வரார். அவர் கூட ஒரு 3 பேரையும் கூட்டிட்டு ஊருக்கு வரார். ஊருக்கு வந்த உடனே அந்த நேரம் வந்து தொழுகை நேரம், மதியம். அங்க போய் மசூதியில போய் தங்கி அந்த மதிய தொழுகையை முடிக்கிறார். முடிச்சது கூட இவங்க வந்து இவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு இவர் வந்து நெசவு பண்ணிட்டு இருக்கார் கரிப்புளியில. இந்த கரிப்புளி வந்து கால் எல்லாம் கீழே விடக்கும், புளிக்குள்ள இருக்கும். இடுப்பு வர தொப்புள் வர மண்ணு அது இதுலதான் இருக்கும். அங்கதான் கால் மிதி வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கட்டையை வந்து நல்லா இட்டு நெய்து கொண்டே இருக்கிறார். இவங்க எல்லாம் வராங்க. பார்த்த உடனே வாங்க வாங்க. அப்ப அவர் அந்த பெரியவர் வந்து இவர் பக்கத்துல அந்த கரிப்புளி பக்கத்துல வந்து அவர் உட்கார்ந்தா மத்தவங்க எல்லாம் இருக்கும். அவர் சொன்னார், நீங்க இஸ்லாம்ல தானே இருக்கிறீங்க? ஆமா, இஸ்லாத்துல தான். ஆனா இஸ்லாத்தினுடைய கடமைகளை நீங்க சரியா செய்யலையே. என்ன 5 வேளை தொழுகை இருக்கிறது இன்னைக்கு நீங்க தொலை வரலையே. இவ மதிய தொழுகைய நீங்க தொலை வரலையே. நான் மசூதியில் தான் வரேன். இவரு சொன்னார், நான் தொழுகிட்டேன. மதியம் தொழக்கூடிய தொழுகை நான் தொழுகிறேன். ஏன் பொய் சொல்றீங்க? நாங்க எல்லாரும் அவங்க வீட்டு பக்கத்துல உள்ள தொழுகை தான் மசூதி. உங்க பக்கத்துல 10 கல்ல இருக்கக்கூடிய அந்த மசூதி தான் நான் தொழுதுட்டு வரேன். நீங்க வரீங்க. நான் மக்கால தொழில் இங்க நான் மக்கால தொழில். அவருக்கு சிரிப்பு கோபம் கிண்டல் பண்றீங்களா? ஏன்னா அந்த காலத்துல மக்காவுக்கு போனா வாழ்க்கையினுடைய கடைசி நிலை. அந்த போனாக்க அனுப்ப மாதிரிதான் வெள்ள துணி எல்லாம் கொடுத்து வச்சுதான் அனுப்பி விடுவாங்க. திரும்பி அவங்க வர்றதே நம்ம கஷ்டம். அப்போ போறதுக்கு 40 நாள் 45 நாள் அவங்க கப்பல்ல தான் போவாங்க. இந்த காலம் ஆண்டுக்கு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இவர் மக்களுக்கு இப்ப தொழில் சொந்த காலத்துல இப்ப மதிய தொழில் முடிச்சேன்னா எப்படி சிரிச்சா உடனே அவர் சொன்னார், என் நம்பிக்கை இல்லையானா? அதான் சொன்னேன், ஞான வாழ்க்கையில் நம்பிக்கை தான் ஆதாயம். நம்பிக்கை இல்லையான்னா எப்படி நம்ப முடியும்? நீங்க கரிப்புலி இல்லையா? கரிப்புலியில் நிற்கிறீங்க, டெய்லி கொடுக்குறீங்க. கொள்கை நேரம் இப்பதான் முடிஞ்சது மதிய தொழுகை. நீங்க மக்கால தொழுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கா? இவர் சொன்னார், புனிஞ்சு பாருங்க. அவர் அந்த காமாட்டை பாக்குற அவருடைய பால் மாட்டை குனிந்து அந்த கரிக்குழிக்குள்ள கால் மாட்டை குனிந்து பார்க்கிறார். பார்த்தா மக்காவுடைய தொழுகை கூட தெரிகிறது. தொழுகை கூட அங்க வந்து இவரு தான் ஜமாத்து நடத்துறது. அந்த தொழுகையை நடத்தக்கூடியவராக யார் இருக்கிறாங்க? இவரு என்ன பண்றார்? மற்றவங்க எல்லாம் இவரை பின்பற்றி தொழுகையை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த காட்சியை இவர் பார்க்கிறார். ஷாக்கா, என்ன இது? இது நிஜமா? இவர் சிரிச்சே சொன்னார், இப்ப நாங்க பண்ணின தொழுகையை உங்களுக்கு காட்டணும். இவரால ஒண்ணும் சொல்ல முடியும். எல்லாரும் கூட வந்தவங்க கேக்குறாங்க, என்ன பாத்தீங்க எப்படின்னு சொல்லுவது. அதான் என்ன பார்வை பதிவு என்பது மிக மிக முக்கியம். இப்ப அவர் வந்து இதை பார்த்த பிறகு என்னதான் கதை சொன்னாலும் சிரிச்சுட்டே இருப்பார். நான் மக்கால தொழுகை நம்பர் கூட நம்பல. ஆனா அந்த காட்சியை காட்டினவங்க இல்ல நம்பினார்லாம் மறுக்க முடியல.